கெட் அவுட். இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சிவபெருமானே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துருச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? சாரதா, என்ன மன்னிச்சிரு. நீ ஏன் போய் சொன்ன? எனக்கு வர எந்த வழியும் இல்ல. நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அவன் என் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு என்ன பயமுறுத்தினா. பிரசாந்த் என்ன பண்ண பார்த்தான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருந்தா என் அம்மாவோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிருக்கும். என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் நான் அப்படி உங்களுக்கு எதிரா பேசினேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க என் பேரண்ட்ஸ மிரட்டி அவங்கள சித்திரவதை பண்ணி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாங்க? நான் உனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்பதான் என் பேரண்ட்ஸ விடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் இதையெல்லாம் பண்ணேன். வீட்டுல அப்படி போய் சொன்னேன். அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, கேவலமான ஈன பிறவிங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனியும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களுக்கு கொடுத்தே தீருவேன். பொண்ணுங்க எல்லாம் வெறும் புழு பூச்சிங்க மாதிரி இல்ல, புலி சிங்கம் மாதிரின்னு நிரூபிச்சாகணும். நம்மளோட மானத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளோ பலவீனமான பொண்ணா இருந்தாலும் பலசாலியாகி எதிர்ப்பான்னு காட்டணும். பணக்கார பசங்க நினைச்சா பணத்தை கொடுத்து எந்த ஏழை பொண்ணையும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு, விரல் அசைவுல ஆட்டி வைக்க முடியாதுன்னு புரிய வைக்கணும். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் என்னோட புருஷனுக்கோ அவரோட அம்மாவுக்கோ எதுவுமே ஆக விட மாட்டேன். எங்க யுத்தம் இன்னும் முடியல. இன்னும் ஒரு நாள் அதுக்கு மீதி இருக்கு. முதல்ல நான் என்னோட நாட்டை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் என் புருஷன் ரிஷப காப்பாத்தணும். இன்னையிலிருந்து உனக்கு இந்த வீட்டுல எந்த இடமும் இல்லை. நீ இங்கிருந்து கிளம்பு. ரிஷப், ரிஷப், இது ரிஷப், ஐயோ, இது ரிஷப், நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? முதல்ல கையை காட்டு. ரிஷப், ரிஷப், என்னன்னு சொல்லு. என்ன பயமுடுத்தாத ரிஷப்.
ரிஷப் என்னாச்சு? ரிஷப் ப்ளீஸ், யூ ஹாவ் டு கெட் ஓவர் திஸ் ரிஷப். ரிஷப் ப்ளீஸ் ஏதாவது பேசு ரிஷப் ப்ளீஸ். ரிஷப் நீ என்ன பண்ற? நான் கல்யாணமானவன். ரிஷப் அது பழைய கதை ரிஷப். அவ இப்ப இங்க இருந்து போயிட்டா. அவ உன்னை ஏமாத்த வர. ஆனா நான் ஏமாத்தல. நான் எப்பவும் ஏமாத்த மாட்டேன். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோரியுமா? நமக்குள்ள எதுவும் கிடையாது, எப்பவும் எதுவும் இருக்கவும் செய்யாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ ப்ளீஸ் லீவ். இதுக்கு மேல என்னால முடியாது. என்னது? அப்படி எப்படிப்பா நடக்கும்? என்னால இத நம்பவே முடியலையே. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த நாடகத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா சொல்லிட்டு இருக்க நீ? எனக்கு சம்பந்தம் இருக்கா? அப்படி எப்படிப்பா நடக்கும்? என்னாச்சுமா? என்ன இங்க பிரச்சனை? ஏய், நீங்க என்ன பண்ற? இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ரிஷப் ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். ரிஷப், உன் பொண்டாட்டி சாரதாக்கு என் மேல அப்படி என்னப்பா கோபம்? தெரியல. தெரியலையா? நீ என்னன்னு பாரு. இந்த பையனை அவ என்ன பண்ணிருக்கான்னு பாரு. ரிஷபுக்கு நீயும் காட்டுப்பா. இதெல்லாம் நான் எங்க அம்மா கூட போயிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் வழியில ஒரு கோவில தங்கிட்டு போயிடலாம் நினைச்சேன். உங்க கூட சண்டை போட்டு சாரதா அங்க எங்களை பார்க்க வந்தா. எங்க அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ஆனா நான் அதை விரும்பல. ஆனா அவ திரும்ப திரும்ப கேட்டா. அதனால எங்க அம்மா கிட்ட நான் பேச அனுமதிச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்க பார்த்தப்போ எங்க அம்மாவையும் அங்க காணோம். காணாம போயிட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். சாரதா அங்க வந்து எங்க அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னா. அதுக்கப்புறம் அவ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எங்க அம்மாவை என்ன பண்ணான்னு தெரியல. அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவ ஏன் என்ன இப்படி பண்றா? வீணா வந்து என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றா? இனி பொறுக்க மாட்டேன். சாரதாவுக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. நான் ஓரளவுக்கு மேல பொறுத்துட்டேன். இதுக்கு மேல முடியாது. எனக்கு எங்க அம்மா வேணும், புரியுதுல? ஆனா என்னால நம்ப முடியல. அவளுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அவ எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு உங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இதெல்லாம் அவ பண்றா. ஏன்னா அவ உங்க அம்மா பேரை கெடுக்கணும்னு ஆசைப்படுறா, தெரியுமா? என்ன? ஒரு நிமிஷம் இருப்பா. அதான் அவளோட பிரச்சனைனா நானே நேர்ல போறேன். என் ஃப்ரெண்டு சந்திராவை சாரதா கிட்ட இருந்து நானே காப்பாத்தி கொண்டு வரேன். அப்படின்னா நானும் உங்க கூட கண்டிப்பா வருவேமா. நானும் வந்து பாக்குறேன் அவன் என்னதான் பண்றான்னு. உங்க அம்மா கிட்ட அவளுக்கு என்னதான் தேவைன்னு பார்க்கலாம். அம்மா, அம்மா இப்ப நீங்க எதுக்காக அழுகுறீங்க? இல்லப்பா ரிஷப், சந்திரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ கிடைச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை உன் பொண்டாட்டியால அவளை நான் திரும்ப இழந்துருவனோன்னு தோணுது. டோன்ட் வரிமா, நான் கண்டிப்பா சந்திரா ஆண்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேம்மா. உன்னோட அம்மாவை அவ எங்க கூட்டிட்டு போனா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். அவ எங்க அம்மாவை அந்த கோவில் எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கா. அவ என்னையும் உள்ள போக விட மாட்டேங்கிறா. அழாதீங்கம்மா. சந்திரா ஆண்டியை நான் கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேம்மா. ப்ளீஸ் அழாதீங்கம்மா.
பாவம் ரிஷப், இன்னைக்கு அவளை தாக்க போறது நான் தான்னு இவனுக்கு தெரியல. இன்னைக்கு நான் ஆட போற ஆட்டத்துக்கு கேடயமா இருக்க போறதே அவன்தான். நீ வேணும்னா பாரு, இந்த முட்டாள் நேரா அங்க போய் அந்த சந்திராவை அவனே இங்க கூட்டிட்டு வந்துருவான். ஒரு கீரியா இருந்தா என்னால உள்ள போக முடியலையே, இவன் மட்டும் எப்படி உள்ள போவான்? அத நான் சொல்றேன். அவன் சேஷ நாகினியோட புருஷன். சேஷ நாகினிக்கு சிவனோட வரம் இருக்கு. அவளோட புருஷனை எந்த நாகத்தாலையும் சீண்டவே முடியாது. ஆனா அவ கோயிலை விட்டு வெளியே வந்துட்டா எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போயிடுமே. அப்புறம் 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 அவ சாவா. அவளை என் கையால நான் கொல்லுவேன். இந்த சீமா அவளை அழிச்சிருவான். சாரதா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரம் நெருங்க போதுங்கிறத இயற்கை நமக்கு இப்போ உணர்த்துது. நம்ம நாட்டுல விஷம் கலக்க போதா இல்ல அமிர்தமான தெரிஞ்சுக்க இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம எப்படியாவது அந்த அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சந்திராத்த எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். அந்த அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு யோசிச்சு எனக்கு சொல்லுங்களேன். அந்த அமிர்த கலசத்தை எங்க அம்மா எங்க மறைச்சு வச்சாங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தது எல்லாத்தையும் சொல்றேன் சாரதா. இனி அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த கலசம் நம்ம நாட்டோட நாவில இருக்கு. நான் உங்க அம்மா கிட்ட நெருங்கும் போது அவங்க கலசத்தை மறைச்சு வச்சுட்டாங்க. நான் ஒண்ணு மட்டும்தான் கேட்டேன். அதாவது அந்த கலசம் நம்ம நாட்டோட நாபில இருக்கான். நாட்டோட நாபினா நாட்டோட நடுப்பகுதின்னு அர்த்தம். அப்படின்னா நடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்னாதான் இருக்கணும். இதுதான் நடுவர் கோவில். அப்படின்னா அந்த அமிர்த கலசம் இந்த கோவில்ல இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சிவபெருமான் காட்டின வழியும் இதுதான். அப்போ பல வருஷம் முன்னாடி எங்க அம்மா இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அமிர்த கலசத்தை இங்க வச்சிருக்காங்க. அக்கா, நாம அமிர்த கலசத்தை இந்த கோயில்ல தான் தேடி ஆகணும். சரி சாரதா, ஆனா அதை நம்ம எப்படி தேடுறது? ஆனா நம்ம அம்மாவுக்கு மட்டும் தானே அந்த கலசம் இப்போ எங்க இருக்குங்கிற உண்மை தெரியும். நானும் ஒரு 4 நாளா இந்த கோவில்ல எல்லா மூல முடுக்களையும் தேடி பார்த்துட்டேன். அந்த கலசம் இங்க கண்டிப்பா இல்ல. சாரதா, நான் நல்லா பார்த்துட்டு தான் சொல்றேன். அந்த கலசம் இங்க இருந்து கிடைக்கும்னு எனக்கு தோணவே இல்லை சாரதா. அந்த கலசத்தை எப்படி தேட போறோம்? ஏன்னா கிரகணம் முழு வீரியத்தோட இருக்கும்போது நாம அந்த கலசத்தை ஆத்துல எப்படியாவது கலந்தே ஆகணும். ஆத்துல அமிர்தம் கலந்தா மட்டும்தான் நாம இந்த நாட்டை ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். பெரிய புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, என்னாச்சுமா? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னே புரியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரதாவுக்கு அப்படி என் மேல என்ன கோவம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சாரதா நம்ம குடும்பத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய நான் விடவே மாட்டேம்மா. நான் அவளை எப்ப பாக்குறேனோ அவளை நான் ரிஷப், உண்மையிலேயே உன்னோட இந்த நிலைமையை என்னால பார்க்கவே முடியலப்பா. அவ சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. வீண் பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்றா. அவ முதல்ல என் புருஷனுக்கு தான் குறி வச்சா. ஐ மீன் உன்னோட அப்பாவுக்கு தான் அவ குறி வச்சா. அவர் தப்பானவர்னு எல்லாருக்கும் காட்ட பார்த்தா. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. இப்ப அவ பிரசாந்துக்கு குறி வச்சிருக்கா. அவனை தான் இப்ப பழி வாங்க பாக்குறா. இதே மாதிரி அவ ஒவ்வொருத்தரையா பழி வாங்குவா.